Good morning, 11th Standard Accountancy, Unit 3, Illustration 6 இன்னைக்கு பார்க்கலாம். Jayasili is a sole proprietor having a provision store. Following are the transactions during the month of January 2018, journalize them. Okay. So first transaction பாருங்க. எப்போவுமே ஒரு டிரான்சாக்ஷனில் டெபிட் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும், கிரெடிட் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். அதில் கேஷ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். அது இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே வருது இல்லையா? ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் ரூல் படி நம்ம கேஷை டெபிட் சைடில் எழுதணும். இப்போ கமென்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னாலும் நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் என்ன பண்ணுவோன்னா கேபிட்டலில் ப்ளஸ் போடுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஜெயசீலி அப்படிங்கிறவங்க கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்குள்ளே. ஸோ அதனால் 2 ஜெயசீலிஸ் கேபிட்டல் அப்படின்னு போடுறோம். கிரெடிட் த கிவர் அந்த ரூல் படி 2 ஜெயசீலிஸ் கேபிட்டல் அப்படின்னு போடுவோம். சரியா? அண்ட் அது கீழே அந்த நரேஷன் கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படிங்கிற நரேஷன் எழுதிக்கணும். போட்டிருக்காங்களா? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அண்ட் அந்த அமௌண்ட் எழுதி கீழே இந்த கொஷனோட ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். அதாவது கேஷ் மைனஸ் ஆகும், பேங்க்கில் போய் ப்ளஸ் ஆகும் இல்லையா? பேங்க் அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுது. ஸோ அதனால் டெபிட் த ரிசீவர் ரூல் படி பேங்க் அக்கௌண்ட் நம்ம டெபிட் சைடு எழுதணும். அண்ட் கேஷ் வெளியே போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரூல் படி நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் எழுதணும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், டெபாசிட்டட் கேஷ் இன்ட்டு பேங்க் அண்ட் அமௌண்ட் எழுதிக்கணும். ஓகே. தேர்ட் ட்ரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் பை பேயிங் கேஷ். எப்போவுமே பர்ச்சேஸ் அப்படின்னு வந்தாலே நம்ம டெபிட் சைடு தான் எழுதணும். இங்கே கூட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேசஸ்னே எழுதிக்கலாம். கேஷ் பிஸ்னஸை விட்டு வெளியே போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரூல். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் சைடு எழுதணும். Purchases account data to cash account, goods purchased by cash amount. Next, purchase goods from Lipton & Co on credit. இது credit transaction. எப்பவும் போல் நம்ம நார்மலாக பர்ச்சேசஸ் எப்படி எழுதுவோம் டெபிட் சைடில் அதே மாதிரி எழுதிட்டு இப்போ லிப்டன் & கோ கிட்டேருந்து தான் நம்ம அந்த கூட்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ லிப்டன் & கோ அந்த கூட்ஸை கொடுக்குறாங்க. அவங்க கிவர், கிரெடிட் தி கிவர். அதுபடி நம்ம லிப்டன் & கோ கிரெடிட் சைடில் எழுதிக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் sold goods to Joy and received cash. சேல்ஸ்னாலே கிரெடிட் சைடு வரும். அண்ட் ரிசீவ்டு கேஷ் டெபிட் வாட் கம்ஸ் இன். கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அதுதான் நம்மளோட ஜேர்னல். கேஷ் சேல்ஸ் மேட் அண்ட் அந்த அமௌண்ட். பெய்ட் சேலரிஸ் பை கேஷ். சேலரிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்ன்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ சேலரி டெபிட் சைடும், கேஷ் வெளியே போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் எழுதணும். Salary account data to cash account, salaries paid 5,000. Next, paid Lipton & Co by check for the purchases made on 4th Jan. லிப்டன் அண்ட் கோ அப்படின்றவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை. அண்ட் நம்ம செக் வழியாக தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பேங்க்கு தான் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்கு. பேங்க்கு கிவர். ஓகேவா? அண்ட் லிப்டன் அண்ட் கோ அந்த கேஷை ரிசீவ் பண்ணுறதுனால அவர் ரிசீவர். டெபிட் த ரிசீவர் இல்லையா? கிரெடிட் த கிவர். ஸோ லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஃபர்னிச்சர் நான் சொல்லியிருக்கேன்ல, பர்ச்சேசஸ்னு இங்கே வராது. இங்கே ஃபர்னிச்சர் அப்படின்ற அசெட் நேம் தான் வரும். கேஷ் வெளியே போகும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் சைடு எழுதணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் தான் ஜேர்னல். பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் தான் இந்த ரூலு. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எக்ஸ்பென்ஸு, கேஷு வெளியே போகுது. ஸோ ஜேர்னல் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் எழுதிக்கணும். பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அதாவது பேங்க்கு தான் அந்த அமௌண்ட்டை கொடுக்குது, கிவர். ஓகே, கிரெடிட் த கிவர். பேங்க் கிரெடிட் சைடு எழுதணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இப்போவும் போல் ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு, அது நம்ம டெபிட் சைடு எழுதணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்டு தான் நம்மளோட ஜேர்னல். அண்ட் அதுக்கான அமௌண்ட்டை எழுதிக்கிறோம். ஈஸி தானே? இந்த 3 ரூல்ஸ், கோல்டன் ரூல்ஸ் மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.